சென்னை இருக்குன்றீங்களா? செக் பண்ணிடுவோம். இதெல்லாம் கை போவாதியா? பெரிய பெரிய பானைகள் தான் கை விடுவோம். அப்படியா? நான் கை விடுவோம், அப்பத்துலேருந்தே கை விடுவோம். மார்க்கெட்டில் மீன் விட்டுறல அந்த கௌரவ கலாக்கு வந்துருந்தா என்னப்பா வருதா ஐயா? இருமா சாரிண்ணா, சென்னை இல்லை. சென்னை இருந்தா மீன் கேஸ் இருக்காது. ஐம்பது ரூபா போடுங்க. அப்படியே சின்ன பண்ணா எவ்வளோ போச்சியா? ஓகே ஆனா அவ்வளோதான் வெறும் காணாம தான் இருக்கு வீட்டுக்கு. அதான் அவன் வெட்டிட்டாங்க குட்டிக்கலாம் இந்த அதில் வெட்டில ஒரு பாக்ஸ் ஏரியா வீட்டுக்கெல்லாம் போய் எவ்வளோ மீன் வாங்க முடியுமா இப்போ? பெஸ்ட் அடி மீன் காஞ்சி போயிடுது. மீன் நல்லா இருக்கு. இந்த காற்று ஓட வச்சுருக்காங்கல்ல மீனில், அந்த காற்றுலேயே பிறந்திருக்கும். அதே நேரத்தில் அந்த மாதிரி இருந்தால் மீன் அவசியத்தை கிடாது. ஐஸ் வைக்கணும் அவசியமே கிடையாது. ஒரு நேரத்தில் இந்த மெரினா பீச்சில் இந்த பெரிய பெரிய பாறைங்க விட்டுவாங்க அவங்களுக்கு. அப்போ என்ன பண்ணுவாங்க, மணி ஒரு 5, 6 மணிக்கு மேலே அந்த ஹோல்சேலை கட்டி விட்டு தொங்க விட்டுவாங்க மீன் சிலைஸை. அது மாட்டு நைட்டு 10 மணிக்கு காற்று ஆடினா இருக்கும். அப்படிதான் இருக்கும், ஒன்றும் ஆகாது மீன், ஒன்றும் ஆகாது. மறுபடியும் எடுத்தாலே ஃப்ரிட்ஜில் வச்சு ஐஸ் வச்சுருவாங்க. மறுநாள் காலையில் நேரத்துக்கு விடுவாங்க. இப்போ அது பண்ணுறது கிடையாது. மசாலா ஊற வச்சு அடிக்கிறாங்க. அது துண்டு காற்றுல ஆடிக்கிறது. அந்த துண்டு என்ன இது என்ன சாயங்காலத்து வரைக்கும் கிடக்காது, நைட்டு வரைக்கும். பெசன்ட் நகரில் பிளேட்டில் வச்சு ஸ்டோரேஜ் வச்சுருக்காங்க, டிஸ்பிளேல வச்சுருக்காங்க. அந்த மீன் நீங்கள் கேட்டிங்கன்னா அதை எடுத்து கூட கொடுப்பாங்க. அப்படி இல்லைன்னா உள்ளே எடுத்து கொடுப்பாங்க. லெதர் ஜாக்கெட் சாப்பிடலாம், லெதர் ஜாக்கெட் வாங்கி சாப்பிடலாம் தாராளமாக. அது வந்து அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா இவ்வளோ ரேட்டு வரும் ஒரு மீன். அதாவது 2 கிலோ வரும்னு வச்சுங்களா. ஆமாம், அது வந்து 1200, 1000 ரூபா. அதுக்கு தான் ஏற்ற மாதிரி அவங்களே ஒரு, ஆனால் ஒரு ஆள் சாப்பிட முடியாது. ஒரு ஃபேமிலி அவங்க ஒரு 50 சேர் போட்டு வச்சுருப்பாங்க. 50 சேர் போட்டு வச்சுருப்பாங்க. 50 சேரில் சுற்றி உட்காந்திங்கன்னா நடுவில் ஒரு டேபிளில் மீன் வச்சு வந்தா 50 பேர் 50 சேரு 50 சேர் போட்டு வச்சுருப்பாங்க. சுற்றி உட்காந்துக்கிட்டு நடுவில் 2 சேரை போட்டு மீன் வச்சுக்கு வந்தான். ஆளுக்கு பேர் சாப்பிட வந்தான். சீலாவே இவ்வளோ நீட்டு சீலா போடுறாங்க. ஏமா கருடுக்காரம்மா கொடுப்பா, ஒரு 2 கிலோ 150 கருடு இருக்கும் தம்பி. அந்த வீடியோ எடுத்துங்க, அந்த வீடியோவில் எதுக்கு ஓடி ஓடிது பெசன்ட் நகரில் ஒரு வீடியோ போட்டீங்களா? 13 இல்லை எவ்வளோ ஓடிக்குது? 7000 அவ்வளோ ஓடலையா? 7000 தான் ஓடலையா? எல்கேவா? நம்ம மீன் கட்டிங் வீடியோவில் போடும்போது அது அவ்வளோ போகாதுல்ல? இல்லை மீன் கட்டிங் வேற அப்படி எல்லாம் எல்லாமே ஃப்ரீ தான். இந்த வயிறு மட்டும் 2 குறுக்கில் போட்டால் குழம்புக்கு வரும். குழம்பு எல்லாமே வராது குழம்புக்கு. ஆமாம், அந்த வயிறு மட்டும்தான். அதுதான் சொல்கிறேன்.
ஃபுல்லாகவே ஃப்ரை தான் உங்களுக்கு. அப்படி நம்ம எல்லாத்தையும் ரவுண்டாக போட்டோம்னா வால்லேருந்து ஒரு 3 பீஸ் தான் தலை. இது மட்டும் தான் குழம்புக்கு வரும். ரெண்டுமே 3000 இருக்கும் சார். 3000 ரூபா ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை. ரேட்டுங்க நல்ல ரேட்டு. ஓகே அப்படின்னா தலை வெட்டலாமா? ஓகே நாளைக்கு முடிஞ்சு வருமா? தக்காவே ஆளக்கானா? ஓகே 150 ரூபா.